and welcome to Banu's Kitchen. இன்னைக்கு Banu's Kitchenோட ரெசிபி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராமின் வீட்டு ஆத்தென்டிக் வத்த குழம்பு. இந்த வத்த குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன், என்னோட வீடியோஸ்க்கு நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இன்னும் நிறைய ரெசிபிஸ் Banu's Kitchenல காத்துட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு வத்த குழம்புக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். மணத்தக்காளி வத்தல் ஆர் சுண்டல் வத்தல் ஆர் எனி வத்தல், உங்களுக்கு பிடிச்ச வத்தல் எதுனாலும் ஒரு 2 டீஸ்பூன், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், வத்த குழம்பு பொடி 2 டீஸ்பூன், கல் உப்பு எடுத்திருக்கேன் அது தேவையான அளவு, நல்லெண்ணெய், என்றைக்குமே வத்த குழம்புல நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு லைம் சைஸ் புளியை 1 டம்ளர் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். சீசனிங்க்கு கடுகு, வெந்தயம், 2 மிளகா வத்தல், கருவேப்பிலை. இதில் புளி சேர்க்கறதுனால கொஞ்சோண்டு வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொதுவே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் குக்கிங்கில் மோர் ஆஃப் நல்லெண்ணெய் தான் இருக்கும். ஸோ எண்ணெய் லேசாக ஹீட் ஆனோடனே கடுகு வெந்தயம் 2த்தையும் சேர்த்துருங்க. அது லேசாக ஸ்ப்ளட்டர் ஆகும்போது வெடிச்சிட்டு இருக்கும் போது மிளகா வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் முழுசாக போடாமல் இப்படி கிள்ளி போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் சாப்பிடும் போது ரொம்ப பெருசாக தட்டுப்படாது. உட்கானோன்னு மணத்தக்காளி வத்தல் வச்சுருக்கீங்க இல்லையா, மிளகு தக்காளி வத்தல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடையிலையும் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி பொரிஞ்சு வரணும். இதில் வந்து 2 விதமான ப்ரிப்பரேஷன் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேர் இந்த வத்தலை தாளிச்சுட்டு உடனே வெளியில் எடுத்துருவாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஊறி இருந்தால் பிடிக்கும். ஸோ ஐ குக் திஸ் வே. வத்த குழம்பு பொடி இது கடையில் கிடைக்கிறது. அது ஒரு 2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா, Banu's கிச்சனில் ஏற்கனவே ஒரு ரெசிபியில் சொல்லியிருக்கேன், என்னோட எல்லா சமையல்லையும் 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. கலர் சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் பிளாக் ஆகும். ஸோ கொஞ்சம் பொரிஞ்சு வர நேரத்தில் இந்த புளி ஊற்றின உடனே சால்ட் ஆட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா புளிப்பு ஏறிடும். இந்த வத்த குழம்பு பொடி கிடைக்காதவங்க வீட்டில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மிளகா வத்தல், துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, தனியா அதாவது கொத்தமல்லி விதை, ஜீரகம், பெப்பர், கறி லீவ்ஸ் இது எல்லாத்தையும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்துக்கோங்க. நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து தெரிச்சுக்கலாம். அதே சமயம் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் இருக்கு இல்லையா, அது 3த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில். அதுவும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இட் டிபெண்ட்ஸ், உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் காரம் கூட்டிக்கலாம், காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காரம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சு அப்படியே அந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு மேலே வரணும். வந்துச்சுன்னா வத்த குழம்பு இஸ் ரெடி. இது கொதிச்சுட்டு இருக்கும் போது புளி சேர்க்குற இடத்துல கொஞ்சோண்டு ஜாகரி சேர்த்திங்க அப்படின்னா அந்த புளிப்பையும் காரத்தையும் மிக்ஸ் பண்ணிடும். ஸ்பைசி வத்த குழம்பு இஸ் நவ் ரெடி. மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை தூவி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வத்த குழம்பு ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் உடனடியாக கமெண்ட் பண்ணுங்கள். I'll reply to it. Thank you for watching this video. Bye bye.